அன்னையின் அருள்வாக்குகள். செவ்வாடை அணிவது நீ திருந்தி வாழ்வதற்காக. செவ்வாடையை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்காதே. இதனை வியாபார ஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அந்த எண்ணம் இருப்பவன் ஆன்ம வளர்ச்சி பெற முடியாது. இன்றைய மனிதனுக்கு எதிலும் நாணயம் இல்லை. வலியவன் வலியவனையும் எளியவன் எளியவனையும் கோல் உள்ளவன் கோல் உள்ளவனையும் அடிக்கிறான். ஒருவனை ஒருவன் அடித்துக் கொள்கிறான். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆணவம் இருக்கக்கூடாது, அமைதி இருக்க வேண்டும். ஆணவம் ஓங்கினால் அடிதடிகள் தான் வளரும். தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தருணம் இது. போக்குவரத்திலும் நடைப்பயணத்திலும் வரும்போதும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மின்சாரம் குளிர்சாதனம் இவற்றில் எல்லாம் பெரிய பயன் இல்லை. மின்மினி பொன்மணி ஆகிவிடாது. பஞ்சலோகம் சேர்த்து செய்த மணியில்தான் நாதம் ஓங்கி ஒலிக்கும். வெறும் பித்தளையில் செய்த மணியின் ஒளி அதிகம் எழும்பாது. அதுபோல உங்கள் ஐம்புலன்களும் ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு மகிமை உண்டு. பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் உங்களுக்கு பலன்கள் உண்டு. பள்ளியில் நீங்கள் படித்த படிப்பு எல்லாம் நடைமுறை வாழ்வுக்கு ஒத்து வருவதில்லை. படித்தால் மட்டும் போதாது, பண்பாடு வளர வேண்டும். உள்ளம் உயர வேண்டும். தெய்வ வழிபாடு, வாழ்க்கை, தர்மம், வீடு என்று அமைப்புகள் எல்லாம் மனித உயிர்களுக்கு மட்டும்தான். 5 விரல்களில் சிறுவிரல் ஒன்றில்லை என்றால் பொருளை தூக்கவும் வைப்பதும் சிரமம். அதுபோல உங்கள் உள்ளம் சிறியதாக இருந்தாலும் அது தூய்மையாக இல்லாவிட்டால் பயன் இல்லை. தாயை சூழ்ந்து கொண்டு கோழி குஞ்சுகள் இரை தேடுகின்றன. அவ்வாறி இதே தேடி உண்ணும்போது அலங்காரத்துடன் இரையை தட்டி விட்டு விளையாடுகின்றன. அந்த அகங்கார விளையாட்டினால் தான் இரையை உண்பதில்லை. அத்துடன் மேலே பறக்கும் கழுகுகளுக்கும் இரை ஆகின்றன. பல பிறவிகளில் செய்த நல்வினை காரணமாக வசதி வாய்ப்பை அனுபவிக்கின்ற போது அகங்காரம் வரக்கூடாது. அகங்கார விளையாட்டுகள் கூடாது. தர்மம் செய்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அழிய வேண்டிய நிலை ஏற்படும். பல உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்து தான் இரத்தமாக மாறுகிறது. அதுபோல உங்கள் ஒவ்வொரு இடமும் உள்ள நான் என்பது இணைய வேண்டும். நாம் என்று ஆக வேண்டும். பொறுமை, நிதானம், தியாகம், தியானம் இவற்றால் எதுவும் பயனில்லை என்று எண்ணாதே. இவற்றால் பயன் உண்டு. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் சொல்கிற சொற்கள் ஏதாவது அன்பை வெளிப்படுத்து. உன் ஆன்மா அடக்கமாக இருந்தால் பலன் உண்டு. அது உன்னை விட்டு அகன்ற பிறகு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிறரால் எந்த உதவியும் கிடைக்காது. அவனவன் ஆன்மாவால் தான் அவனவனுக்கு பயன் உண்டு. வெளி உதவிகள் கிடைப்பதெல்லாம் உன் ஆன்மாவை பொறுத்தது. உன் ஆன்மாவை பயன்படுத்தினாலே நீ எல்லாம் பெற முடியும். பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் பயனில்லை. டாக்டர் பட்டமே பெற்று இருந்தாலும் பட்டறிவு இல்லை என்றால் பயன் இல்லை. பாலை நன்றாக காய்ச்சி உறைய வைத்த பிறகு அதிலிருந்து தயிர் கிடைக்கிறது, மோர் கிடைக்கிறது, வெண்ணெய் கிடைக்கிறது, நெய் கிடைக்கிறது. அதுபோல மனிதன் ஆன்மீகத்தில் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் ஈடுபட்டால் அதற்கு ஏற்ப பலன்களும் கிடைக்கும். தெய்வம் மனிதனாகலாம், மனிதன் தெய்வம் ஆகலாம். ஆன்மா ஒன்றுதான், ஆக்கப்படும் உருவங்கள் தான் வேறு வேறு. பணம் சேர்த்து விட்டால் மட்டுமே பாதுகாப்பாக வாழ்ந்து விட முடியாது. இன்று பணம் படைத்தவனுக்கு பகலிலும் பாதுகாப்பில்லை, இரவிலும் பாதுகாப்பில்லை. எத்தனை வோல்டேஜ் வெளிச்சம் போட்டாலும் மின்சாரம் சூரிய ஒளிக்கு இணையாக முடியாது. இயற்கை செயற்கைக்கு கட்டுப்படாது. ஆன்மீகத் துறைக்கு மட்டுமே அது கட்டுப்படும். வண்டி ஓட்டு செல்கின்ற ஒருவன் எதிரே உள்ள பாதையில் கவனம் செலுத்தி மனதை நிலைப்படுத்தி ஓட்டினால் தான் வண்டி ஓடும். போகும் இடத்தில் போய் சேரும். அதுபோல வாழ்க்கை பாதையிலும் கோபத்தை அடக்கி புத்துணர்ச்சியோடும் மன அமைதியோடும் குடும்பத்தை நடத்தி சென்றால் தான் குடும்ப வண்டி ஓடும். பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. பெண் குழந்தை பிறந்தால் வருத்தப்படக்கூடாது. உயிரினங்களில் தாய் தாய் தான், தந்தை தந்தை தான். ஆன்மீகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு கெட்டவன் நல்லவனாக மாற முடியும். நல்லவன் கெட்டவனாக மாறமாட்டான். விமானத்தை கண்டுபிடித்து பறவை போல மனிதன் பறக்கலாம். கப்பலை கண்டுபிடித்து மனிதன் மீனைப் போல நீந்தலாம். ரயிலை கண்டுபிடித்து வேகமாக செல்லலாம். பூமியில் மனிதனாக பிறந்துவிட்டு மனிதன் மனிதனாக வாழாமல் வாழ்ந்தது பயனில்லை. ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான வாழ்க்கை. பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று இவையெல்லாம் எதற்கு? உலகம் தேவைதானா? எல்லாம் விளையாட்டு. ஐம்பூதங்களை வணங்க விட்டால் மனித வாழ்வில் பிரச்சனை தான் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டவனுக்கு பக்குவம் வர வேண்டும். அதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும். இன்றைய விஞ்ஞானத்தால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஆன்மீகம் என்றால் தான் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். இயற்கையை விஞ்ஞானத்தால் கட்டுப்படுத்த முயன்றதால் ஏற்படும் எதிர்விளைவுகளை தான் இன்றைய உலகம் அனுபவிக்கத் தொடங்கியுள்ளது. ஒருவரின் பார்வையை வைத்து தான் நல்லது கெட்டது நிர்ணயிக்கப்படுகிறது. கசாப்பு கடை காரன் பார்வைக்கு தன் செயல் நல்லதாக தோன்றுகிறது. மற்றவன் கண்ணிற்கோ அது பாவமாக தோன்றுகிறது. எந்த காரியம் ஆனாலும் அதில் பண்பும் பாசமும் தேவை. பிறரிடம் அன்பு காட்டினால் மட்டும் போதாது. அந்த அன்பு தாய் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு தாயின் கண்ணே முதலில் திருஷ்டியாக அமைகிறது.
அதுபோல செவ்வாடு இயக்கத்திற்கு செவ்வாடை பக்தனின் திருஷ்டி முதல் திருஷ்டியாக அமைகிறது. ஆன்மீகத் துறையில் நடந்த பழங்கதைகளையே பேசிக் கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. செறி கொடிகள் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றவாறு முளைக்கின்றன, வளர்கின்றன, போகின்றன, காய்கின்றன, கணிக்கின்றன. பூத்து காயத்து தன் இனத்தை பெருக்கி விட்டு மடிந்து போய் விடுகின்றன. மனித இனமும் பிறக்கிறது, வளர்கிறது, வாழ்கிறது, இனத்தை பெருக்கி விட்டு மடிந்து போகிறது. மனித வளர்ச்சிக்கு பாசமும் அன்பும் தேவைப்படுகின்றன. பருவங்களின் தோற்றமும் பாச உணர்ச்சியின் தோற்றமும் பராசக்தி என்ற தாய் பாசத்தால் தான் விளைகின்றன. உன் பெயரில் வீடு, குடும்பம், நிலம் என்று இருப்பதை விட உன் பெயரில் ஒரு தர்ம சத்திரம் இருந்தால் அது உனக்கு புகழை சேர்க்கும், உன் பெயரும் கெடாது. நிலத்தில் அதிகமான ஈரம் இருக்கிறபோது விதை விதைத்தால் முளைக்காமல் அழுகி போகும். அதுபோல அக்கிரமம் அதிகமாக உள்ள உலகில் நடைமுறை வாழ்வு அழுகலாகத்தான் இருக்கும். அடி மேல் அடி அடித்தால் தான் அம்மியும் நகரும் என்பது பழமொழி. ஆன்மீகத்தில் அடிமேல் அடிவைத்து பொறுமையாக நடந்து வந்தால் தான் அம்மாவும் உங்களிடம் இறங்கி வரும். இன்றைக்கு ஒவ்வொருவனும் தான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறான். உன் ஆன்மாவை நீ அறிந்து கொண்டால் நீயும் கடவுளாகலாம். உன் ஆன்மா தான் கடவுள். அந்த ஆன்மாவை அறியாதவன் எல்லாம் தன்னை கடவுள் என்று கூறிக் கொள்கிறான். நல்ல உள்ளம், நல்ல எண்ணம், நல்ல செயல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டு. அவ்வாறு இல்லாமல் வாழ்வதால் தான் உங்களுக்கு இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு பிரச்சனைகள். நல்லதையே எண்ண வேண்டும், நல்லதையே சொல்ல வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். அப்படி எவனும் வாழ்வதில்லை. உலகில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளுக்கு இதுவே காரணம். உனக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்து கொடுப்பது தான் தெய்வம். உனக்கு தேவையான காற்று, நீர், நெருப்பு, உணவு ஆகியவற்றை உற்பத்தி செய்து கொடுக்கும் இயற்கை தான் தெய்வம். அந்த இயற்கையை வணங்குவது தான் சிறந்த பண்பாடு. அந்த பண்பாடு உங்களிடம் வளர வேண்டும். இயற்கை வழிபாடு என்பது பஞ்சபூத வழிபாடு. அவற்றை வணங்கி வழிபடும் பண்பாடு உங்களிடம் வளர வேண்டும். உன் உருவத்தை புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வரைபடமாகவும் எழுதி வைத்துக் கொள்ளலாம். நீ இறந்த பிறகு அந்த 2 படங்களும் பேசாது. நீ செய்த தர்மம் உன்னை பற்றி பேசும். உனக்கு பிறகு என்னால் செய்த தர்மம் என்று பேசும். தாயன்போடு நீ செய்த தர்மம் உன் புகழை பேசும். முட்டையில் வளர்கிற புழு எந்த இனத்தை சேர்த்தது என்று முட்டையை பார்த்த அளவில் தெரிவதில்லை. முட்டை உடைந்து புழு வெளிப்பட்டு வளர்ச்சி பெற்ற பிறகு அது வந்த குழவியா, பட்டு பூச்சியா, இல்லை எறும்பா என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் உள்ளமும் முட்டையில் உள்ள குழுவை போன்றது. உங்கள் ஆன்ம வளர்ச்சியைக் கொண்டு நீங்கள் தான் இன்னார், இப்படிப்பட்டவர் என்று கூற முடியும். இயற்கையை வைத்து தான் உலகம் பிழைக்க வேண்டும். தர்மங்கள் பெருகினால் தான் இயற்கையும் துணை புரியும். அதர்மங்கள் ஓங்கினால் இயற்கையின் சீற்றத்திற்கு பலியாக நேரிடும். பால் குடித்த பிறகு தான் பசி உள்ள குழந்தையின் அழுகை அடங்கும். உன் ஆன்மாவையும் அடக்கி வைத்தால் தான் உள்ளத்திற்கு அமைதி ஏற்படும். அப்போது உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தரும் சக்தி உன் ஆன்மாவிலேயே அடங்கியுள்ளது.